தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. என்ன உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா? வயிறு வர பசிக்குது. இப்ப எப்படி இவகிட்ட கேக்குறது? 5 வாட்டி பேசிட்டா தக்க தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு பாயிண்ட் போயிருச்சு, அவளுக்கும் ஒரு பாயிண்ட் போயிருச்சு. 2 பேரும் சரிசமமா தான் இருக்கும். எப்படியாவது இவளை தோக்கடிக்கணும். ஆனா இப்ப சோத்த போடுன்னு எப்படி சொல்றது? என்னடா என்னைய பாக்குறவன்? என்ன உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? சொல்லு. சேவா, ஓ, என்கிட்ட பேசினா மாட்டி போன்னு சேவா மூலியமா சொல்றாளா? சரிதான் சரிதான், நம்மளும் அப்படியே சொல்லிக்கிடுவோம். சேவா சாப்பிட்டியா? என்னடா என்னைக்குமே என்ன கண்டுக்கவே மாட்டேன், இன்னைக்கு என்ன சாப்பிட்டியா தூங்குறியான்னு இவ்வளவு அக்கறையா? கேளு சேவா, இன்னும் நல்லா நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேளு. ஓய், நீ என்னோட சேவா. சேம் டயலாக். நீ என்னோட வீரா, இப்ப என்னோட சேவாவாயிடுச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும், எவ்வளவு நேரத்துக்குன்னு நானு பாக்குறேன். உன்னோட சேவாவா? டேய், நான் பிறந்ததுல இருந்து என்ன ஒரு 2 வாட்டி நீ பாத்திருப்பியா? 4 வாட்டி சோறு போடுறேன்னு சொல்லி 4 பருக்கு அரிசியை செதற விட்ட. இப்ப வந்துட்டு என்னோட சேவா உன்னோட சேவான்னு என்கிட்டே கதை அளந்துட்டு இருக்கியா? இந்த மனுஷ பயலுகளே இப்படிதான், தேவைக்குதான் நம்மள பயன்படுத்துவாங்கன்னு சும்மாவா சொன்னாங்க? போயும் போயும் ஒரு சேவல் நம்மள டேமேஜ் பண்ணி போடுச்சே. ஏ சேவா, இங்க இரு. என்னடா சொல்லு. சோறு ரெடி ஆயிடுச்சானே கேட்டு சொல்லு. மனுஷனுக்கு பசி உயிர் போகுது. உனக்கு தான் வாய் இருக்குதுல, கேளு. அப்படி சொல்றீ சேவா? டேய் சேவா, நீ ஒரு பையன்டா. நீ பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு பொம்பளைக்கு போய் சப்போர்ட் பண்ற? லேய், அத நீ சொல்லாதல. நீயே பொம்பளைங்க பின்னாடி சுத்துறவன் தானே. என்ன வீராமா, நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரியா சொன்னடி என் சேவா குட்டி. இவகெல்லாம் பெரிய ஒழுங்கு மாதிரி உன்னைய சொல்றாங்களாக்கும். ஏ சேவா, ரொம்ப வாய் பேசுற. நீ அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். யோ, நீ என் அப்பன்றதுனால உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஹோ, இதுதான் உங்க ஊர்ல மரியாதைங்களா? ஆமா, இதெல்லாம் ஒரு ஊரு. இந்த ஊர்ல என்ன வளர்த்துக்கிட்டு உங்க ஊர்ல இதுதான் மரியாதையான்னு கேளு. ஷபா, ஆனா சேவா உங்க அம்மா மாதிரி நல்லா வாய் அடிக்க கத்துக்கிட்டடா. இம்பிட்டூண்டு கூட வாய் அடிக்கலன்னா உன்னை எல்லாம் சமாளிக்க முடியுமா? லே, இதெல்லாம் ரொம்ப ஓவரடா. இங்கரு, நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. சோறு இருக்கா இல்லையா? எம்மா, பாவம், ரொம்ப கெஞ்சுறாப்ல. பொளிச்சு போட்டோம், மன்னிச்சு விட்டுருவோம். என்ன? என்ன சேவா பொசுக்குன்னு மாறிப்புட்ட? அடையம்மா, போட்டிதான். சோறு மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லு. அது வேணா சொல்றேன். கிச்சன்ல தான் பாவக்காய் குழம்பும் புடலக்காய் கூட்டும் வச்சிருக்கேன், எடுத்துக்க சொல்லு சேவா. எது பாவக்காய் குழம்பா? எவி சேவா, எனக்கு தான் பாவக்காய் குழம்பு பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் எனக்கு அதை வச்சிருக்கிறவ? சேவா, போட்டின்னு வந்துட்டா எல்லாத்துலயுமே போட்டி தான். இத்தனை நாளா அவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்களுக்கு இது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சனல, எனக்கு என்ன நல்ல பேர் கிடைச்சது? இப்ப பிடிக்காம செஞ்சு வச்சிருக்கேன், வேணும்னா சாப்பிட்டு போ சொல்லு, இல்லனா சமைச்சு சாப்பிட சொல்லு. டேய் தகப்பா, கேட்டுச்சுல அம்மா என்ன சொன்னுச்சுன்னு? சோறு வேணும்னா மூடிட்டு சாப்பிடுவியா, இல்லனா நீயே சமைச்சு தின்னுக்குவியா? என்னம்மா, நான் சொன்னது சரிதானே? சூப்பரா சொன்னடா சேவா. ஓஹோ, என்னைய மட்டும் தனியா விட்டுட்டு நீங்கெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டீங்களாக்கும்? இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். இப்ப என்ன, பாவக்காய் குழம்பு தான் சாப்பிடணுமா என்ன? நான் தண்ணியை ஊத்தி கூட குடிச்சுக்கிறேன். புடலங்காய் கூட்டு இருக்குல்ல, வச்சு தின்னுக்கிறேன், பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம், போய் தின்னுப்பா, போ. உண்மையத்தான் சொல்றாளா? இவ அப்படிலாம் பண்ண மாட்டாளே. என்னதான் போட்டியா இருந்தாலும் நமக்கு பிடிக்காததெல்லாம் வீரா பண்ணாதே. ஒரு வேலை பண்ணிருந்துச்சுன்னா சரி, எதுக்கு வம்பு, போயே பாத்துருவோம். அப்போ மட்டும் பாவக்காய் குழம்பு இருக்கட்டும், அப்புறம் இருக்குதுல்ல இவளுக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீ என்கிட்ட பேசுற மாதிரி பண்ணி அப்புறம் தண்டனை கொடுக்குறேன். என்ன சேவா, உங்க அப்பா போயிட்டாரு? நீ உண்மையாவே பாவக்காய் குழம்பு தான் வச்சிருக்கியான்னு செக் பண்ண போயிருக்காருமா. எப்படியும் ஏமாந்து தான் வர போறாரு. ஏமாந்து வர போறாரா? என்ன சொல்ற? பரவ, நீ தான் பாவக்காய் குழம்பே வைக்கலையே. ஏ சேவா, உனக்கு எப்படி தெரியும்? நீ உருண்டை குழம்பு வச்சது தெருமுழுக்க மணத்துச்சு. உன் புருஷனுக்கு மூக்குல சொரணை இல்லைன்னா அதுக்கு யார் என்ன பண்ணுவா? ஏய், இருந்தாலும் என் புருஷனை ரொம்ப தாண்டா ஓட்டுற நீ. வந்துட்டாளுகளே தமிழ்நாட்டு பொண்டாட்டிங்க. இவளுக புருஷனை பத்தி என்ன வேணாலும் மத்தவங்கள்ட்ட சொல்லலாம், எப்படி வேணாலும் திட்டிக்கலாம். ஆனா நம்ம ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம்னா இவளுகளுக்கு பொறுக்காது. இது
டேய் சேவா, என் புருஷன் சொன்ன மாதிரி உனக்கு வாய் ரொம்ப ஓவர் தான்டா. என்ன பண்றது, ரெண்டு வாயாடிங்களுக்கும் புள்ளையா பிறந்துட்டனே, அப்படிதானே இருப்பேன். அடே சரி வா, ரொம்ப பேசாத, அரிசி எடுத்து போடுறேன், சாப்பிடு. என் புருஷன் வேற அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. உருண்டை குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடறாரா என்னன்னு எட்டி பார்த்துட்டு வரேன். ரைட் ரைட். டேய் வடவா. ஹலோ, பிராக்டிஸ் பண்ண சொன்னா என்ன இங்க அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? மேம், நான் ஒன்னும் பண்ணல, இவதான் பேசிக்கிட்டு இருக்கா. தாரா, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு. நியூ கமர் வேற வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் காம்படிட் பண்ணனும்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணனும். வாட், நியூ கமர்? ஹூ இஸ் ஷீ? எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ். ஹலோ மேம், நீங்க மிஸ்ஸஸ் கன்னிக்கினியால்? எஸ் மேம். சூப்பர், நீங்க டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதா எங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. ரிசப்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் மேம். ரூம் எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாங்க. பரவ நீங்க தான் மேனேஜ் பண்றீங்கன்னு சொன்னாங்க, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் டைனா, யார் இவ? பொட்டிக்காடு மாதிரி இருக்கான். இவளா என்ன இதுக்கு இங்க வந்தா? எனக்கும் தெரியல, இது யார் இவஹனு. லுக் அட் ஹர். நல்ல நீளமா ஜடைய வச்சுக்கிட்டு சிலுக்கு புலுக்குன்னு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு குங்குமம் பொட்டு. பா, இவெல்லாம் என்னதுக்கு இங்க வந்திருப்பா? ஒருவேளை இந்த அகாடமியை கூட்டுறதுக்கு வந்திருப்பாளோ? தாரா, நீ என்ன சொல்ற? யூ மீன் கூட்டுற ஆயாமான்னு சொல்றியா? எக்ஸாக்ட்லி டைனா. மிஸ்ஸஸ் கன்னிக்கினியால், நீங்க ரூம்க்கு போயிட்டு இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு ரூம்ஸ்ல அலோகேட் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. ரூம் நம்பர் 107. ஓ ஓகே, நீங்க இப்ப ரூம்ல போய் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க, நான் ட்ரெயின்ல தான் வந்தேன், நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, நான் இப்பவே வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, உங்களோட விருப்பம். மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. ரூம்ல போன் இருக்குதா? இருக்குங்க, ரூம்ல லேண்ட்லைன் இருக்கு. சரிங்க. ஊர்ல ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு என் வீட்டுக்காரு மனசு முழுக்க இங்கதான் இருக்கும். நான் வந்து சேர்ந்துட்டேன்னா என்னன்னு அதான் அவங்களுக்கு போன் அடிச்சு சொல்லணும், அதுக்கு தான் கேட்டேன். ஓ இல்ல, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. உங்களோட மொபைல் ஃபோன் இருக்குமே, அதுல இருந்தே கால் பண்ணி சொல்லலாமே. ஐயோ இல்லைங்க, என்கிட்ட ஃபோன் எல்லாம் இல்ல. ஃபோன் இல்லையா? இந்த காலத்துல ஃபோன் வச்சுக்காம இருக்கீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கீங்க. நாங்க கிராமம் தானே, ஊருக்குள்ளேயே தானே கிடக்குறோம். அம்மா வீடு அடுத்த தெருவுல தான் இருக்கு. சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, அத்தை வீடு, மாமா வீடுன்னு எல்லா வீடுமே பக்கத்துல தான் இருக்கு. எங்களுக்கு ஊரை விட்டு வெளியே போகணும்னு அவசியமே இல்லைங்க. அதனால யாருமே போன வச்சுக்கிறது இல்ல. ஓ சரி ஓகே. சரிங்க, நான் ரூமுக்கு போயிட்டு பையெல்லாம் வச்சுட்டு வரேன். ஓகே. அப்புறம் உங்களோட ஹேர் ரொம்ப பெருசா இருக்கே, எப்படி நீங்க பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் சூப்பரா ஐடியா வச்சிருக்கேன். இப்ப போயிட்டு நான் வரும்போது மட்டும் என் கெட்டப்ப பாருங்களேன். ஓகே. ஹே, இவ பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ டோர்னமெண்ட்ல வந்து மேட்ச் ஆட போறவ மாதிரியே பேசுறா. யாரு இவ? இந்த பட்டிக்காடு டோர்னமெண்ட்ல வந்து மேட்ச் ஆட போறாளா? இத நீயும் வேற நம்புறியா? அகாடமியை கூட்டுறதுக்கு வேணா ஆள் எடுத்திருப்பாங்க, வேணும்னா பாரு. இடியட்ஸ், வாய மூடிட்டு பிராக்டிஸ் பண்ண முடியாதா? டோர்னமெண்ட்ல ஜெயிக்கணுமா வேணாமா? சும்மா கதை அடிச்சுக்கிட்டு. சாரி மேம், பிராக்டிஸ் பண்றோம். ச்சே, இந்த சொரக்க மண்ட வர டென்ஷன் பண்றோம், எரிச்சலா வருது இவளும் இவ மூஞ்சியும். எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட பேரு கன்னிக்கினியால். உங்க பேர் என்ன? டயனா. ஓ டயனா, நல்லா இருக்கு. உங்க பேரு? தாரா. ஓ, உங்க பேரும் நல்லா இருக்கு. அப்புறம் தாரா, உங்களோட கை பொசிஷன் கொஞ்சம் கீழே இருக்கு. உங்களோட ரைட் ஹேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கரெக்டா உங்களோட நெக்கோட பொசிஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்பனாதான் ஆப்போனன்ட்ல இருக்க பர்சன் நம்மள அடிக்க வரும்போது நம்ம அந்த கைய டைரக்டா அவங்க மூக்கு கிட்ட உயர்த்த முடியும். ஹே, எதுக்கு இங்க வந்த? இந்த அகாடமியை சுத்தம் பண்ணதுக்கு தானே வந்த? அந்த வேலையை மட்டும் பாரு. நான் என்ன பொசிஷன்ல நிக்கணும், என்ன பொசிஷன்ல யார அடிக்கணும்னு எனக்கு தெரியும். இல்லைங்க, நான் அகாடமியை க்ளீன் பண்றதுக்கு வரலைங்க. நான் ஸ்டாப் இட். உன்னோட கதைய கேட்கறதுக்கு நான் ஒன்னும் இங்க இல்ல. என்ன வந்தோமா, ரூம சுத்தம் பண்ணோமா, எல்லாத்தையும் நீட்டா வச்சுக்கிட்டோமா, மூடிட்டு கிளம்பணுமான்னு இருக்கணும். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ரொம்ப பேசுன, என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் சொல்றத சொல்லிட்டேன், பிறகு உங்க இஷ்டம். சரிங்க, நான் வாரேன். ஏனுங்க, என்னாச்சு? இவ்ளோ நீளமா முடிய வச்சுக்கிட்டு ஏண்டி முடிய பின்னாடி போடும்போது பார்த்து போட மாட்டியா? மூக்குக்குள்ள எல்லாம் சொருவரா? சை, போமோத இங்க இருந்து. அது ஒண்ணும் இல்லைங்க, மேகி பாக்கெட் எல்லாம் உங்க மண்டையில நட்டு வச்சதுனால உங்களுக்கு நீளமான முடியோட அருமை புரியலன்னு நினைக்கிறேன். இருங்க, கண்டு சாம்பெல்லாம் போடாதீங்க. பாசி பயிர் இருக்குல்ல, பச்சை கலர்ல இருக்குமே, அதை நல்லா காய வச்சு, முட்டையோட வெள்ளைக்கருவியும் நல்லா காய வச்சு, ரெண்டுத்தையும் அரைச்சு அது கூட சீயக்கா போட்டு குளிச்சீங்கன்னா முடி நல்லா கருகருன்னு நீளமா வளரும். இதெல்லாம் எங்க அம்மாவோட அம்மாவோட அம்மம்மாவோட அம்மம்மாவோட அம்மா சொல்லி கொடுத்தது.
எங்க வீட்ல எனக்கு மட்டும் இல்லைங்க, எங்க பரம்பரைக்கே முடி நீளமா இருக்கும். ஏய், உன் கதையெல்லாம் பெரிய காவிய கதைன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கியா? கிளம்படி மொத. உன் மூஞ்சிய பார்க்கவே எரிச்சலா இருக்கு. அந்த குங்குமமும் உன் மண்டையும் உன் மூஞ்சியும். சரிங்க, நீங்க ரொம்ப சுடுசுடுன்னு இருக்கீங்க. நான் அப்புறமா வரேன். What the hell is happening here? யார் இவ? ஆஃப்டர் ஆல் இந்த அகாடமியை க்ளீன் பண்ண வந்த வேலைக்காரி என்கிட்ட வந்து பொசிஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. நான் யாரு, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம என்கிட்டயே வந்து பொசிஷனை அப்படி வை இப்படி வைன்னு என்கிட்டயே வந்து பேசினல. நான் யாருன்னு உனக்கு காட்டாம இந்த மும்பையை விட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நீ என்ட்ரி ஆக மாட்டடி. விடவும் மாட்டேன். அண்ணா ஒரு டீ போடுங்கண்ணே. முத்தே, மாணிக்கண்ணே வாங்கண்ணே. என்ன முத்தே, ஆளையே பார்க்க முடியல? எங்கண்ணே ஊருக்குள்ளதான் இருக்கிறேன். மாலை போட்டிருக்கேன்ல, அதான் அங்கிட்ட இங்கிட்டு சுத்தாம ஊடும் கோயிலுமா இருக்கிறேன். ஆ சரிதான்ப்பா. என்னைக்கு மலைக்கு? நல்ல நாள் குறிச்சு சொல்றேன்னு ஐயர் சொல்லியிருக்காருண்ணே. சொல்லிட்டாப்லனா கிளம்பி போக வேண்டியதான். ஆ சரிப்பா சரிப்பா. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே, என் வீட்டுக்காரம்மா தான் அடிக்கிறாங்க. ஊருக்கு போய் சேர்ந்துருப்பாங்க, அதுக்குதான் போன் அடிச்சு சொல்றாங்க. அப்படியா? சரிப்பா சரிப்பா, பேசு. ஊர்ல இருந்து ராமசாமி அண்ணன் கூப்பிடுறாங்க. கண்ணுக்கு நீ போயிருச்சா இல்லையா? ஏன் இன்னும் எனக்கு ஒரு போன் கூட பண்ணி சொல்லல? போன வர வரைக்கும் பக்கன்னு இருக்கு. முத்தே, அண்ணே வீட்டுக்காரம்மா பேசுதுன்னு சொன்ன, பேசுப்பா எடுத்து. இல்லண்ணே, நான் கண்ணுக்கு தான் போன் போடுதுன்னு நினைச்சேன். ஆனா அது வேற யாரோ. அப்படியா? சரிப்பா சரிப்பா. எங்க எவனை நம்பி எந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் வெளியே அனுப்ப முடியுது சொல்லு? சின்ன குழந்தைங்கல இருந்து பெரிய கிளவியானா கூட விட்டு வைக்கிறாங்களா? வீட்டுல இருக்கிற பொம்பளைங்கள சந்தர்ப்ப சூழ்நிலையில எங்கேயாவது வெளியே அனுப்பிவிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஆம்பளைங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. ஊரு விட்டு ஊர் வர போயிருக்குது, பாத்து என்னன்னு விசாரிப்பா. சரிண்ணே, பாத்துக்கிட்டேன். சரிப்பா, எனக்கு சோழி கிடக்குது, நான் பிறகு வரேன். சரிண்ணே. என்ன தானே என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திட்டு போறாங்க. கண்ணுக்கினியாக்கு என்னதான் கராத்தே தெரிஞ்சாலும் அதுவும் பொம்பளை பிள்ளை தானே, பயமா இருக்குதே. அப்பாடா, எப்படியோ ஊரு வந்து சேர்ந்தாச்சு. முதல்ல இவங்களுக்கு போன் அடிச்சு சொல்லணும். கண்டிப்பா நம்மள எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. போன் இந்தா இருக்கு. அவ நம்பரு 99 84 32. ரிங் போது. முத வாட்டி அவ குரல போன்ல கேட்க போறேன். முத்தே, டீ எடுத்துக்கப்பா. முத்தே. அண்ணா டீப்பா, டீ எடுத்துக்க. இல்ல வேண்டாண்ணே. என்ன சாமி நீயே டீ கேட்டுட்டு வேணான்னு சொல்லிவிட்ட? அண்ணா டீக்கு நான் காசு கொடுத்துறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் மனசெல்லாம் சரியில்லை, அதான் ஒரு மாதிரியா இருக்குது. ஐயா காசுக்கு இல்லப்பா, ஏன் குடிக்கலன்னு தான் கேட்டேன். சரி பரவாயில்ல விடு. அது ஒன்றும் இல்லைண்ணே, மனசு கொஞ்சம் படபடன்னு இருக்கு, அவ்வளவுதான். யாரு? ஏதோ நம்பர்ல இருந்து போன் வருது. ஒருவேளை கணிக்கினியாவா இருக்குமோ? ஹலோ கணிக்கினியா, ஏன் இவ்வளவு நேரம் போயிட்டு போனே அடிக்கல? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஒரு நாள் முழுசு ஆயிருச்சு. போயிட்டு உடனே எனக்கு போன் அடிச்சிருக்கலாம்ல. சரி பரவாயில்ல, இப்பயாவது போன் அடிச்சியே, பத்திரமா போய் சேர்ந்துட்டியா? சொல்லு. ஹலோ, என்னங்க, நான் கண்ணுக்கினியா பேசுறேனுங்க. நீங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பத்திரமா வந்து சேர்ந்துட்டேனுங்க. இப்பதான் ரூமுக்குள்ள வந்தேன். இங்க ரூமுக்குள்ள போன் இருக்குதுங்க. இதுதாங்க அந்த நம்பரு. நீங்க எப்ப வேணாலும் எனக்கு போன் போடுங்க. நானும் எப்பெல்லாம் ட்ரைனிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வரணும் அப்பெல்லாம் நான் உங்களுக்கு போன் போடுறேன். சரிங்களா? சரி, சாப்பிட்டீங்களா? என்ன கணிக்கினியா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அமைதியாவே இருக்கிற. ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஆமா, யாரு நீங்க? சார், என்னோட பேரு லட்சுமி. ஏசிசி பேங்க்ல இருந்து பேசுறேன் சார். சார், நீங்க நம்ம பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு நிறைய லோன்ஸ் ஆஃபர் இருக்கு சார். அத பத்தி பேசலாம் தான் கூப்பிட்டேன். ஈவன் அக்ரிகல்ச்சர் லோன் கூட இருக்கு சார். நீங்க விவசாயம் தானே பண்றீங்க? ஏனுங்க? நீங்க யாருன்னு தெரியல, ஆனா நீங்க பேசுறதும் உங்க குரலை கேட்கறதுக்கும் ரொம்ப இனிமையா நல்லா இருக்குதுங்க. ஹலோ. இல்ல, உண்மையா சொல்லணும்னா என் பொண்டாட்டி கூட என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்டது இல்லைங்க. ஆனா நீங்க இவ்வளவு அக்கறையா போன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்களே. ஸ்டார்டிங்ல ஒரு பேர் சொன்னீங்களே, என்ன பேரு? கண்ணுக்கினியால். அப்பா, என்ன ஒரு அழகான பேரு, என்ன ஒரு அழகான குரலு. சார், நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களே. ஒன்னும் இல்லைங்க, நான் இதை பத்தி அப்புறம் பேசுறேன். நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். சார், இந்த மாதிரி ஆஃபர்லாம் இனிமேட்டு கிடைக்காது சார். கிடைக்கும் போதே நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க வேணும்னா பேங்க்குக்கு நேர்ல வரீங்களா? சரிங்க, நான் அப்புறம் பேசுறேன், வெளியே இருக்கேன். சார், உறுதியா ஏதாவது சொல்லிட்டு வைங்களேன். ஒன்னு வரேன்னு சொல்லுங்க, இல்லனா இத பத்தி பேசுங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்லாம வச்சா நான் என்னன்னு நினைக்கிறது? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன், நானும் எரிச்சல் இருக்கேன். சும்மா போன் பண்ணி நோயின்னு போன வைமா. கண்ணுக்கினியா, உனக்கு என்னாச்சு? எனக்கு நேரம் போக போக மனசெல்லாம் படப்படன்னு இருக்கு. நீ போய் சேர்ந்துட்டியா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கண்ணுக்கினியால்,
ஃபோன் பண்ணி விசாரிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நம்பரை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டு அப்பப்ப வந்து எனக்கு கால் பண்ணுங்க. டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. யார பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆ? நான் தான் ஏதோ ஒரு ஆர்வத்துல போன் எடுத்தோன்னே யாருன்னு கூட கேட்காம ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேனா உடனே நீயும் இதுதான் சாக்குன்னு பேசுவியா? சாரி, ராங் நம்பர்னு வைக்க தெரியாது பொறுக்கி. ஹே, யாரடி பொறுக்கின்னு சொன்ன? நீயா ஃபோன் போடுவியா? ஃபோன் எடுத்து யாருன்னு கூட கேட்காம நீ பாட்டுக்கு ஏதோ பேசுனீனா நான் என்னடி பண்ண முடியும்? என் பொண்டாட்டி கூட என்கிட்ட இது வரைக்கும் சாப்பிட்டியான்னு கேட்டது இல்லைன்னு சொன்னியே. உன் பொண்டாட்டி தெரியாம ராங் நம்பருக்கு கால் பண்ணி பேசினா அந்த பையன் இப்படி பேசினா கேட்டுட்டு சும்மா இருப்பியா? எவனு கண்டுபிடிச்சு வெட்டி போட்டுற மாட்டேன். அது ஏண்டா மத்தவங்களுக்கு நான் மட்டும் யோசிக்கிறீங்க, தனக்கு நான் மட்டும் எல்லா விஷயத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறீங்க? ஐயோ, இங்க பாரு கண்ணு, நானா உனக்கு ஃபோன் பண்ணல, நீ அதான் எனக்கு கூப்பிட்ட. நீ பேசுன, நான் குரல் இனிமையா இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். குரலே இவ்வளவு இனிமையா இருக்கே, ஆள் நேர்ல எப்படி இருப்ப? ஹோ, நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? என்ன பார்க்கணும்னு உனக்கு ரொம்ப ஆசையா இருக்கோ? ஏய், உன்னால வர முடியுமா? பார்க்கலாமா? ஆமா, நீ எங்க இருக்க? எங்க இருந்து பேசுற? இரு சொல்றேன். ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? இப்பதான் ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். உங்க வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கா? ஹே, வீட்டுக்கு வரியா? வீட்டுக்குலாம் வந்துடாத. எங்க அம்மா அப்பா, என் தங்கச்சி, எனக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கா. தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் வந்துடாத. வெளியே எங்கனாலும் சொல்லு, எங்க வேணாலும் மீட் பண்ணலாம். இரு சொல்றேன். என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டில, நேரா வீட்டுக்குள்ள போ. கிச்சன்ல உன்னோட வைஃப் உனக்காக காஃபி போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க மூஞ்ச ஒரு 2 நிமிஷம் நல்லா பாரு. அப்புறம் அப்படியே வெளியே வந்தனா உங்க அம்மா நைட்டு என் பையனுக்கு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு காயெல்லாம் நறுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மூஞ்சியும் 2 நிமிஷம் நல்லா பாரு. அப்புறம் உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு வேற சொன்னல. அண்ணன் ஒரு பொறுக்கி கிடையாது, நம்மளுக்கு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான்னு கனவு கண்டுட்டு இருப்பால. அவ மூஞ்சியும் 2 நிமிஷம் பாரு. இது எல்லாத்தையும் கூட நீ பார்க்கலனா பரவாயில்ல. ஆனா கடைசியா ஒன்னு சொன்னியே, உனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கானு. எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ, எங்க அப்பா தான் நல்லவரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா தானு மனசு முழுக்க உன்னை நினைச்சு ஒரு கோட்டையே கட்டி வச்சிருப்பா. அந்த பிஞ்சு பொம்பளை புள்ள மூஞ்சிய போய் 2 நிமிஷம் பாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு நீ திருப்பி கால் பண்ணனா அப்புறம் நானே நேர்ல வரேன். ஹலோ, கட் பண்ணிட்டான் பொறுக்கி. ஆணடக்கணும் பெண்ணடங்கணும் எழுதி வச்சவ யாரு? ஆண்களை விட பெண் பல படி வீறு கொண்டவ பாரு. இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா வந்ததை ஏன் விடுவானேன்னு சான்ஸை யூஸ் பண்ணிக்க பாக்குறானுங்க. ஐயோ, இப்ப நான் அவங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவேன்? நம்பர் எப்படி தப்பா போச்சு? இந்த நம்பர் தானே நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். ஐயோ, ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வரும்போது 10 வாட்டி கேட்டாங்க, என் நம்பர் உனக்கு தெரியும்ல, பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கோன்னு. ஆனா நான் தான் இல்ல எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஊர்ல வேற யாரு நம்பருமே எனக்கு தெரியாதே. ஆதித்யா சார் கிட்ட நம்பர் இருக்கே, ஆனா ஆதித்யா சார் நம்பர் எனக்கு தெரியாதே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கடவுளே. ஜில்லு, மதனி, வெளிய விளக்கெல்லாம் ஏத்தி வைமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். மதனி, வெளிய விளக்கெல்லாம் ஏத்திட்டேன், கோலத்துல விளக்கேத்திட்டு இருக்கேன். சரிம்மா, விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிட்டு வீட்டை பூட்ட கூடாது. உங்க அண்ணன் முத்தண்ணனை பார்க்க வெளிய போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ அவங்கள்ட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிறகு வீட்டுக்கு வந்துக்கலாம். சரிங்க மதனி. ஆஹா, இன்னும் ஒரு அழகு. ஒரு தீபமே இன்னொரு தீபத்தை ஏத்திக்கிட்டு இருக்கே.